சினிமா 100 days பக்கா 2000 crores. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட பெருசா இருக்கு. கிட்டத்தட்ட கொஞ்சம் கேஜிஎஃப் மாதிரி இருக்கு. போரே அடிக்கல. இல்ல ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் லைட்டாக வரைக்கும் போர் அடிக்குமா தான் போச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் இதுலேருந்து தரம் வேற லெவலில் இருந்துச்சு. நான் கூட மொக்கையாக தான் இருக்குன்னு வந்தோம். ஆனால் ஓகே வேற லெவலில் இருந்துச்சுண்ணா. உங்களுக்கு அந்த லாங் டியூரேஷன் லைட்டாக தெரியும் 3 hours இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. பட் எங்கேயும் படம் எதுவும் பிசுறு தட்டின மாதிரியோ மிஸ்டேக் மாதிரியோ இல்லை. பிஜிஎம் மற்றபடி கெட்டப்பு கேமரா அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருக்கு. கொஞ்சம் லேக்காக இருக்கு. கொஞ்சம் ட்ராக்கிங்காக இருக்கு. தேர்ட் பார்ட் வெயிட் பண்ணுறேன் நான் பார்க்கலாம்ண்ணா ஒர்த்து அப்படி எதுவுமே தெரில ஆனால் நல்லா இருக்கு பார்க்கலாம் காமிக்கிறாங்க பார்ப்போம். ஸ்க்ரீன் பிளே நல்லா தான் இருக்குது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் ஆனால் 3 hours ஒர்த்து கிடையாது. இன்னும் 3 hour எப்படா பண்ண முடியும் லாஸ்ட்டாக அது மாதிரி ஆயிடுச்சு. அந்த சாங்கோட இந்த சாங் ஒர்த்து இல்லை. நானே தான் சொல்கிறேன் ஒர்த்து இல்லை. சாங் ஓகே தான், டான்ஸிங் ஒர்த்து இல்லை. சமந்தா தான் அதில் வேற லெவலு. அவளை அடிச்சுக்கிட்டே வேற யாருமே நமக்கு எப்போதுமே சமந்தா தான், வேற யாருமே. வந்தவங்களுக்கு ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவ்வளோதான், பெருசாக இல்லை. கங்குவா போயிட்டு நாங்கள் ஐயோன்னு வந்தோம். ஏன்னா இதே தேவிஸ்ரீ பிரசாத் தான் மியூசிக் போட்டுருந்தார். இப்போ அந்த இதில் பார்க்குறப்போ இது ஓகே. ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி வராது, ஆனால் நல்லா தான் இருக்குது படம். ஒரு வாட்டி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி இல்லை. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஸ்டோரி கொஞ்சம் நல்லா இருந்தது. இதில் கொஞ்சம் ஸ்டோரி கொஞ்சம் ஸ்லோ தான். அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அது ஐடியாஸ் எல்லாம் புதுசாக இருந்தது. அதெல்லாம் நல்லா இருந்தது. பெரிய படம் தான் சார். ஃபர்ஸ்ட்டில் வந்து சீன் க்ரியேட்டிவாக இருந்தது. இது கொஞ்சம் சீன் அதே மாதிரி ஸ்லோ தான் போச்சு. அப்படியெல்லாம் இல்லை. வில்லன்றது இல்லை அவ்வளோ ஹைலைட்டாக எதுவும் காட்டல. தேர்ட் பார்ட் வருது, அது போட்டிருக்காங்க. ரிட்டன்ஷன் போட்டிருக்காங்க, பார்க்கலாம். தேர்ட் பார்ட் வேஸ்ட்டாக நினைக்கிறேன், பார்க்கலாம். அதோட ஸ்டாப் பண்ணால் நல்லா தான் இருக்கும். கண்டிப்பாக பார்க்கலாம். அதெல்லாம் எந்த இஷ்யூவும் இல்லை. நல்ல படம், சூப்பரான படம் ப்ரோ. ஒரு நல்ல சீக்வல் ப்ரோ. ரொம்ப பெரிய படம் தான். பட் ஆனால் எங்கேயும் போர் அடிக்கல. மாஸ் சீன்ஸ் மேபி பார்ட் 1 கம்பேர் பண்ணால் எலிவேஷன் சீன்ஸ் இதில் கம்மியாக இருக்குது. பட் மற்றபடி படம் வேறு லெவலில் இருக்குது. அதாவது செகண்ட் பார்ட் வந்து ஃபாஸ்ட்டாக தான் இருந்துச்சு. பட் உங்களுக்கு அந்த லாங் டியூரேஷன் லைட்டாக தெரியும் 3 hours இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. பட் எங்கேயும் படம் எதுவும் பிசுறு தட்டின மாதிரியோ மிஸ்டேக் மாதிரியோ இல்லை. பிஜிஎம் மற்றபடி கெட்டப்பு கேமரா அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. வேறு மாதிரி இருந்துச்சு. அது ஒரு 15 minutes இருக்கும், தரமாக இருந்துச்சு. ஒரு சூப்பரான ஒரு நல்ல உட்காந்து கத்தலாம் அந்த மாதிரி இருந்துச்சு. பாஃபா வந்து பிரித்து எடுத்திருக்காப்புல. அவர் வந்து ஒரு நார்மலாக அவரை பார்த்தா வந்து நல்ல பையன் மாதிரி இருப்பார். இதில் வந்து என்னடா இது சைக்கோ மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. கிளைமேக்ஸும் அந்த ஜாத்ரா எபிசோடும் சூப்பராக இருந்துச்சு. அந்த சாரிக் எபிசோடும் கிளைமேக்ஸும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதுலேயும் இது வந்து ஒரு ப்ராப்பரான சீக்வல். தேவையான மசாலாஸ் எல்லாமே இருக்குது. லாஸ்ட்டில் 3 லீடு மாதிரி இருக்குது, அவ்வளோதான். இதுதான். ரஷ்மிகா வேறு லெவல். நார்மலாக வந்து ஒரு ஒய்ஃப் ரோல் டக்குன்னு முடிச்சு விட்ருவாங்க. இதில் வந்து அவங்கள வச்சு ஒரு இம்பார்ட்டன்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. அவங்களுக்கு கரெக்டாக பாட்டு தேவையான இடத்துல வச்சுருக்காங்க, தேவையில்லாத இடத்துல வைக்கல. வேணும் எடுத்துக்கலாம். நல்லா தான் இருந்துச்சு. பார்ட் 2 டிசப்பாயின்மெண்ட் இல்லை இல்லையா? ஸோ அதனால 3 வந்தால் பார்க்கலாம் தாராளமாக. அவர் அதாவது சூப்பராக கரெக்டாக செதுக்கியிருக்காரு. அவர் படத்தில் எதுவுமே ஃப்ளாப் இருந்ததே கிடையாது. எல்லா படமும் சூப்பராக இருக்கும். ஸோ இதுவும் சூப்பராக எடுத்திருக்காரு. எதுவும் டிசப்பாயின்மெண்ட்டே கிடையாது. ஒரு படம் கண்டிப்பாக தேட்டரில் பார்க்கலாம். எதுவும் இது கூட கட் பண்ண தேவையில்லை. பெருசாலாம் இல்லை. பெருசாக இருக்குதான் படம். பட் ஆனால் என்ன கதையோ கரெக்டாக கொடுத்துருக்காங்க. பெருசாக ஃபஸ்ட்டு இந்த படம்லாம் பெரிய படம் வரும், கதை இருக்காது. ஆனால் இதில் கரெக்டாக கொடுத்தாங்க கதை. ஃபஸ்ட்லேருந்து எடுத்து எப்படின்ட்டு கரெக்டாக கொடுத்துட்டாங்க. இதில் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ரோல் அதிகமாக கொடுக்கல. ஆனால் கம்மியாக கொடுத்தா நல்லா பண்ணுறாரு. அவரும் நல்லா பண்ணுறாரு. எல்லாம் நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்கு. சூப்பராக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட பெருசா இருக்கு. கிட்டத்தட்ட கொஞ்சம் கேஜிஎஃப் மாதிரி இருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா பவர் பேக்டாக இருந்தது கடைசி வரை. இப்போ தேர்ட் பார்ட்டுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறையா இருக்குது. தேர்ட் பார்ட் வேணும்னு தான். ட்ரெய்லரில் காட்டின எல்லா சீனுமே ஸ்க்ரீனில் ரொம்ப கூஸ் பம்ப்ஸாக இருந்தது. சாங்ஸ்லாம் நல்லா இருக்குது. ஃபுல்லாக ஆக்ஷன் தான், பவர் பேக்டாக இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. வர சீன் எல்லாம் மாஸ் தான். நல்லா இருக்கு. கொஞ்சம் லேக்காக இருக்கு. கொஞ்சம் ட்ராக்கிங்காக இருக்கு. மற்றபடி நல்லா இருக்கு. ஆமாம், ஓவராலாக ஃபர்ஸ்ட் பார்ட்டை கம்பேர் பண்ணும்போது எப்படி சார் இருக்குது? ஓகே. ஃபர்ஸ்ட் பார்ட் இன்னும் எனக்கு பிடிச்சது. செகண்ட் பார்ட் கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க ப்ரோ. அது டவுட்டாக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃபாசில் இருப்பாரான்னு தெரில. அவர் இறந்த மாதிரி காமிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட இது செகண்ட் பார்ட் கொஞ்சம் லென்த்தாக இருக்க மாதிரி தோணும். லேடிக்கு கெட்டப் ஃபைட்டு பிரேக்குக்கு முன்னாடியும் சரி, செகண்ட் ரெண்டுமே நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபாசில் ஆக்டிங்கும் சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கு. சூப்பர். இதில் எக்ஸ்ட்ராடினரி. ஃபாசில் அவர் ஆக்டிங் எப்பவும் போல சூப்பர். லாஸ்ட் சீன் அவர் அந்த இதில் வில்லனை மேலே இது பண்ணுற சீன் ரொம்ப சூப்பராக தான். எல்லா சீனுமே சூப்பராக இருந்தது. பிகாஸ் வி ஆர் ஃப்ரம் ஆந்திரா. அருமையாக நடிச்சிருக்கிறாரு. பதில் பாசிக்கு அவருக்கு ஈடு கொடுத்து நல்லா நடிச்சிருக்கிறாரு.
எல்லாரும் ஆமாம், அது இப்போ இதில் தான் அவருக்கு நிறைய வேலை. இப்போ முக்கியமாக சொல்ல ஃபாரஸ்ட் சீனு பிக்சரைஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே அட்டகாசமாக இருக்குது. ஸ்டென்ட்டு நல்லா இருக்குது, ஆக்ஷன் எதையும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. 3 மணி நேரம் படம் ஓடுனதே தெரில, அந்த அளவுக்கு நல்லா க்ளீனாக. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கண்டிப்பாக போகுது. ஒரு 1 ஹவர்லேயே படம் முடிகிற மாதிரி அவ்வளோ ஸ்பீடாக போகுது. எல்லாமே நல்லா இருக்குது, எதையும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. பெஸ்ட்டு ஃபில்மு எல்லாரும் பார்க்கலாம். படம் வந்து ஒரு வாட்டி பார்க்கலாம். என்னன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு சீக்வன்ஸ் இதில் ஜப்பானில் காமிக்கிறாங்க. அது ஆமாம், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அது ஏன் எண்டு அதை வந்து டச் பண்ண மாட்டுறாங்க. அதில் அவருக்கு அடிபட்டு விழுறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி மாசாக போகுது, செகண்ட் ஆஃப் சென்டிமெண்ட்டாக போகுது. அது என்ன ஆச்சுன்னு கனெக்டிவிட்டியே இல்லை, எண்டுக்கு அது இல்லை. சரிங்களா, இதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஃபஸ்ட்டு மாசாக காமிக்கணும்னு அவர் அந்த ஜப்பான் சீக்வன்ஸ் வச்சுருக்காங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் அது என்ன கனெக்டிவிட்டிங்க, அது இல்லை. அந்த அது வந்து இன்னும் அது முடிக்கணும் இல்லைங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு இதுவாகல. சரிங்களா, அது ஒன்று மிஸ் ஆகுது. ப்ளஸ் ஸ்க்ரீன் ப்ளே நல்லா தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் ஆனால் 3 ஹவர்ஸ்க்கு ஒர்த்து கிடையாது. இன்னும் 3 ஹவர் எப்படா பண்ண முடியும் லாஸ்ட்டாக, அது மாதிரி ஆயிடுச்சு. எப்படி சொல்கிறேன்னா கொஞ்சம் கட் பண்ணியிருந்தால் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். பட் புஷ்பா 1 மாதிரி இல்லை, இருந்துருந்தால் இருக்கலாம், பட் இல்லை, அவ்வளோதான். படம் வந்து ஓகே பார்க்கலாம், ஹிட்டுன்னு சொல்லலாம். பட் 1000 crores அடிக்கணும்னா தெரியாது, வேர்ல்டு வைட்லாம் சான்ஸே கிடையாது. மியூசிக் கம்பேர் பண்ணிங்கன்னா நார்மல். புஷ்பா 1 கம்பேர் பண்ணால் இது புஷ்பா 2 ஒன்றும் பெருசாலாம் இல்லை. அவர் அதாங்க ஃபஸ்ட் பார்ட் எப்படியே ஹிட் ஆகிடுச்சு. ஸ்க்ரீன் ப்ளே ஓகே. நம்ம என்ன சொல்லணும்னா கங்குவா அப்படி கம்பேர் பண்ணி பார்த்தா தேத்திக்கலாம். அதுதான் மக்கள் பேசுகிற, அப்பா அதோட இது பரவாயில்லையா அப்படின்னு, அவ்வளோதான். ஏன்னா வந்தவங்களுக்கு ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன், அவ்வளோதான். பெருசாக இல்லை. கங்குவா போய்ட்டு நாங்கள் ஐயோன்னு வந்தோம். ஏன்னா இதே தேவிஸ்ரீ பிரசாத் தான் மியூசிக் போட்டுருந்தார். இப்போ அந்த இதில் பார்க்குறப்போ இது ஓகே. தேர்ட் பார்ட்டி லீட் கொடுத்துருக்காங்க, பட் அவர் செத்தாரா, இதில் செத்தா மாதிரி காமிக்கிறாங்க. அவர் யாருன்னு தெரியல, புரியுதுங்களா? அது மாதிரி லீட் கொடுத்துருக்காங்க, பட் இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியாது. நிறைய இருந்துச்சு. ஃபஸ்ட் பார்ட்டு சூப்பருங்க. எந்த படமே செகண்ட் பார்ட் வரப்போ லேக்கிங் தான் ஆகும். சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனது சரித்திரமே இல்லை. இந்த படம் வந்து ஹிட்டுன்னு சொல்லலாம். எது சொல்கிறீங்க? இங்கிலீஷை விட்டுருங்க, நம்ம தமிழ் ஆடியன்ஸ் தெலுங்கு ஆடியன்ஸை பற்றி பேசுவோம், அவ்வளோதான். இது ரெண்டும் தான் நம்ம பேச முடியும், அந்த லெவலில் பேச முடியாது. சரிங்களா, ஓகே. இந்த படம் வந்து ஹிட்டுன்னு சொல்லலாம், இல்லை அபோவ் ஆவரேஜ் சொல்லலாம். இல்லை அப்படிலாம் சொல்ல முடியாது. இது வந்து டப்பிங் மாதிரி எங்களுக்கு தெரியல உண்மையாகவே. அது நல்லா பண்ணியிருக்காங்க. இது தெலுங்கு ஆடியன்ஸோ இதுவும் பண்ணாலும் ஓகே தான், அபோவ் ஆவரேஜ் ஹிட்டு. ஆனால் 1000 crores இதெல்லாம் வந்து கண்டிப்பாக, ஏன்னா அந்த ஒரு புஷ்பா 1 இதில் கிடையாது. லாஸ்ட்டு அந்த அண்ணன் தம்பிங்க ஒன்று சேரும்போது அது வேறு லெவல் தலை. லாஸ்ட்டு ஃபேமிலியில் சேரும்போது சூப்பராக இருக்குது, வேறு சூப்பராக இருக்குது படம். ஒருத்தர் மகள் அது ஒரு சீன் வேறு லெவலில் எடுத்திருக்காங்க. அந்த பாசம் எப்படிங்கிறது அப்போ லாஸ்ட்டாக அவர் பண்ணார்ல, அந்த ஃப்ரேம் ஃபோட்டோலாம் வச்சுருக்காரு. அது ஒரு ஃபோட்டோக்காக எல்லாம் பண்ணான். சிஎம்ஏ மாற்றி வேறு லெவலில் எல்லாம் பண்ணிட்டாங்க. இதில் ஒரே ஒரு வில்லன் மட்டும்தான். அவர் பேர் கூட அந்த மொட்டை ஃபாஃபா அவர் தான். அவர் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தார், நல்லா இருந்துச்சு. இதில் நாங்கள் ஃபோட்டோவில் பார்க்கும்போது கூட வேற லெவலில் பார்த்தோம். லேடி கெட்டப்பில், அதாவது லாஸ்ட்டு லேடிஸ் கெட்டப்பு அவங்க பண்ணாங்க. அதாவது பார்ட் 3 ஒர்க்கே தான். லாஸ்ட்டாக அந்த ஃபைட் சீன் தான் வேறு லெவலுச்சு. கையை கட்டி போட்டு மணிக்கிறது மாதிரி வேறு லெவலில் பண்ணாங்க. அது கையை மட்டும் தான் கட்டியிருந்தாங்க, காலை வச்சு அவன் ஃபைட் பண்ணாம்ல. இந்த இதில் வந்து வாய் தான் ஃபைட்டில் பாதி வரதுக்கு வாய் வச்சு தான் ஃபைட்டு. அதுக்கப்புறமா தான் கையை வச்சு கட் பண்ணி போரே அடிக்கலை. இல்லை ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் லைட்டாக வரைக்கும் போர் அடிக்கும் போது தான் போச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் இதுலேருந்து தரம் வேறு லெவலில் இருந்துச்சு. நான் கூட மொக்கையாக தான் இருக்குன்னு வந்தோம், ஆனால் ஓகே வேறு லெவலில் இருந்துச்சுண்ணா. இல்லை இதுலேயும் அதே மாதிரி தான் போன டைமில் அந்த படத்தில் பண்ணாங்கல்ல. ஆமாம், இதில் வந்து எப்படின்னா ஆற்று வழியாகவே கொண்டு வந்து அது வேறு லெவலில் அவங்கள கன்ஃபியூஷன் படுத்தி வேறு லெவலில் அதை வெளியே கொண்டு போய் பண்ணாங்க. ஸ்ட்ரைட் போட்டு ராமேஸ்வரம் அதில் வந்து பண்ணி வேறு லெவலில் பண்ணிட்டாங்கண்ணா. ஆமாம், அதில் நல்லா இருந்துச்சுண்ணா. இதிலலாம் வந்து ஆமாம் அந்த சாங்கில் வந்து வேறு யாரையோ போட்டிருக்காங்க. ஆனால் அந்த பாட்டில் பண்ண சாங்கோட இது கொஞ்சம் மொக்கையாக தான் இருந்துச்சு. இவங்க டான்ஸு அந்தளவுக்கு ஒர்த்து இல்லை. அந்த சாங்கோட இந்த சாங் ஒர்த்து இல்லை, நானே தான் சொல்கிறேன். ஒர்த்து இல்லை. சாங் ஓகே தான், டான்ஸிங் ஒர்த்து இல்லை. சமந்தா தான் அதில் வேறு லெவலு. அவளை அடிச்சுக்கிட்டே வேறு யாருமே நமக்கு எப்போதுமே சமந்தா தான், வேறு யாருமே. படம் எல்லாமே சூப்பராக, எல்லா சீனும் மாசாக இருந்தது. மியூசிக் செம்மையாக இருந்தது. அல்லு அர்ஜுன் ஆக்டிங் செம்ம, டான்ஸ் எப்போ ஸ்டன்ஸ்லாம் செம்மையாக இருந்தது. படத்தில் மைனஸே கிடையாது, ஃபுல்லாக மாஸ் தான். டைம் போகிறது லாகே இல்லை, படம் மாசாக இருந்தது. అల్లు అర్జున్ అసలు మాస్. సెకండ్ పార్ట్ ఇంకా చాలా బాగుంది, చాలా ట్విస్ట్లు, అల్లు అర్జున్ ఫైట్స్ ఇవన్నీ కూడా చాలా